நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பு தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் என்ற நூலை வெளியிட்டிருக்கிறோம். அடுத்ததாக வஉசி அவர்கள் குறித்த ஒரு நல்ல புத்தகம் துணை பொதுச் செயலாளர் அன்பு தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதிய இளைஞர்களுக்கான மாணவர்களுக்கான வஉசி எனும் கப்பல் தாத்தா என்பது அந்த மாணவர்கள் நடையில் மாணவர்களுக்காக எழுதப்பட்டிருப்பது. நான் சில வார்த்தை முதலில் வஉசி என்னும் கப்பல் தாத்தா நூல் பற்றி சொல்லிவிடுகிறேன். இங்கே திருஞானம் அவர்கள் மாப்போசி அவர்களுடைய பேரன் வந்திருக்கிறார். அவர் இந்த நூலை வெளியிட்டது மிக மிக பொருத்தமானது. பல செய்திகளை முதல் தமிழ்நாட்டில் அரசியல் அரங்கத்தில் துல்லியமாக அறிவித்தவர் மாப்போசி தான். வஉசியை பற்றி முதலாக கப்பலோட்டிய தமிழர் என்றும் அவருடைய ஈகங்களை வெளிப்படுத்தியும் நூல் எழுதி பரப்பியவர் மாப்போசி அவர்கள்தான். தமிழ்நாட்டில் முதல் மாப்போசி தான். அதுபோல் தமிழர் திருநாள் என்பது தமிழ் அறிஞர்களால் பொங்கல் விழா, தைப்புத்தாண்டு எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு பல ஆண்டுகள் வந்தது. அவர்கள் கடைபிடித்தார்கள். அதை ஓரளவு மக்கள் மயம் ஆக்கியவர் நம்முடைய மாப்போசி அவர்கள்தான். மாப்போசி தமிழர் திருநாள் என்று போட்டு சொன்ன உடனே 40களில் திராவிட முகாமில் திராவிடர் திருநாள் என்று அதை எழுதினார்கள். வாக்குவாதம் நடந்தது. அண்ணாவே அப்படி தான் எழுதினார். அண்ணாவுக்கும் மாப்போசிக்கும் இடையில் வாக்குவாதம் நடந்தது. கடைசியில் அண்ணா மாற்றிக்கொண்டார், தமிழர் திருநாள் என்று மாற்றிக்கொண்டார். மாற்றிக்கொள்ளார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், மாட்டிக்கொள்வார்கள் வரலாற்றில். அது போகட்டும். அப்படி ஒரு நல்ல சின்ன பிள்ளைகளுக்காக எழுதின நல்ல நூல் நம்ம மாப்போசி அவர்களையும் நம்ம படிக்கணும். விமர்சனத்தோடு படிக்கலாம். அவருடைய அரசியல் போக்கு அது வேறு விஷயம். அதை நாங்கள் ஒன்றும் மறுக்கவே இல்லை. இது பல செய்திகளை நம்ம எல்லை மீட்பு இன்றைக்கி திருத்தணி இருக்குன்னா மாப்போசி எடுத்த நடவடிக்கையில் பல செய்திகள் இருக்குது. துல்லியமாக சொன்னதும் ஒரு கூட்டரசு பற்றி முதலாக தெளிவாக சொன்னவர் மாப்போசி. சோவியத் யூனியன் கான்ஸ்டியூஷனை பார்த்துட்டு அதுபோல தான் இந்தியாவில் இருக்கணும் என்று இந்திய விடுதலைக்கு முன்பாகவே 46 வாக்கிலே எழுதியவர் மாப்போசி. அதுக்கு கையெழுத்து வாங்கி ஒரு பொங்கல் நாளில் காமராஜன் கையெழுத்து போட்டிருக்கார். பல பேர்கிட்ட வாங்கி அனுப்பினார் மாப்போசி. அந்த முயற்சியெல்லாம் எடுத்தார், ஒரு முன்னோடி. அடுத்தது நம்முடைய தோழர் கி வெங்கட்ராமன் பொதுச் செயலாளர் தமிழ் தேசிய பேரியக்கம். இது மிக மிக தேவையானது, படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும். யூத ஜியோனிசம் என்று பேசுவதற்கு எழுதுவதற்கு நிறைய பேர் வருவாங்க. ஆரிய பாரதியம்னு பேசுகிறதுக்கு வரமாட்டாங்க. வந்தால் காது கிழிஞ்சு போயிடும். யூதர்களுக்கு உலகம் பூரா ஆட்டி படைக்க ஆற்றல் இருக்குது, படைக்கிறாங்க. ஆரிய பிராமணர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. இருந்தால் உலகத்தை ஆட்டி படைப்பார்கள். நம்மை ஆட்டி படைக்கிறார்கள். இதை யாரும் சொல்ல மாட்டார்கள். தமிழ் தேசிய பேரியக்கம்தான் தற்சார்போடு சொல்லும். ஏன் சொல்லுகிறது, எப்படி சொல்லுகிறது? யாரையும் அண்டி பிழைக்காத இயக்கம். ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அவரோடு உறவு கெட்டு போயிடுமோ, அவர் பார்த்தால் புன்னகைக்க மாட்டாரோ என்ற அச்சமின்றி, அதே நேரம் தற்சார்பாக அடாவடித்தனம் இல்லாமல் ஆதாரங்களோடு துல்லியமாக வரையறுப்புகளை வெளியிடக்கூடிய இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம். அந்த வகையில்தான் யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதியமும் என்று இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாரதியம் என்பதற்கு ஒரு இனமே கிடையாது. யூதனுக்காவது அவனுக்கு யூதர்கள்னு ஒரு இனம், பழமையான இனம், பழமையான மொழி, அவங்க மொழி இருக்குது. பிராமணர்களுக்கு எது தாய்மொழி என்று நாங்கள் கேட்கிறோம். சேலஞ்ச், உன் தாய்மொழி எது? ஊப்பிலையும் உனக்கு பிராமணர் தான், தமிழ்நாட்டிலையும் பிராமணர் தான், உன் தாய்மொழி எது? சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி சொல்லு? சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி கிடையாது. அதுக்குன்னு தாயகம் எதுவும் கிடையாது. இப்போ எங்கே வேணாலும் மேய்வை. அதுபோல் மேய்ஞ்சி எங்களுடைய தமிழ் மொழியை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி கூத்தடித்து, தண்ணீர்னு சொன்னாக்க நாகரிக குறைவு, தூர்த்தம்னு சொல்லணும்.
அப்பான்னு சொன்னாக்கா அசிங்கம், பிதான்னு சொல்லணும் என்ற அசிங்கமான சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணித்த கூட்டம் இந்த ஆரிய கூட்டம். இதையெல்லாம் துணிச்சலாக அம்பலப்படுத்துனாங்க தான். எந்த திராவிடவாதியும் இப்படி சொல்ல மாட்டான் இப்போ. திராவிடவாதி ஏன்னா ஆரியத்தை அண்டி பிழைக்கிற நிலைக்கு திராவிடம் போயிடுச்சு. அதனால் நாங்கள் சொல்கிறது மாதிரி ஆரியத்தை பிராமணர்களை விமர்சிக்கிற எந்த திராவிடவாதி வர மாட்டான். ஏன் எங்கள் மதிப்புக்குரிய ஐயா வீரமணி அவர் கூட நேராக பழைய மாதிரி பேச மாட்டார். இப்போ பேச மாட்டார். அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அதே சமயம் நம்ம யாரையும் இழிவுபடுத்த கொச்சைப்படுத்தலை. உண்மையாக இதை எழுதிய ஒருவர் பிராமண குலத்தில் பிறந்தவர், பூணூலை அறுத்து எறிந்து பிராமணியத்தை வெறுத்து ஒதுக்கியவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. பூணூலை அறுத்து எறிந்து பிராமணியத்தை வெறுத்து ஒதுக்கிய நபர். தன்னுடைய 2 மகள்களையும் பிராமணர் அல்லாத ஜாதிக்கு தேடி தேடி திருமணம் செய்து கொடுத்தவர். நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏஎஸ்கே ஐயங்கார்னு இருந்தார். ஐயங்கார்னு என்னை கூப்பிடாதேன்னார். அவர் பிராமணியத்தை எதிர்த்தவர். அவர் அம்பேத்கர் பற்றியும் ஈவேரா பற்றியும் நூல்கள் எழுதியவர். அவர் அப்படி பல பேர். சிபிஎம்மில் பாலசுப்ரமணியம் இருந்தார். ஐயர் தான் பிராமணியத்தை கடுமையாக வெறுப்பார். அப்படி அதில் சில பேர் இருக்காங்க, இல்லாமல் இல்லை, நல்லவர்கள் இருக்காங்க. வரலாறு எழுதும்பொழுது ராமச்சந்திர தீட்சிதர் போன்றவர்கள் நேர்மையாக தமிழர் பெருமையை எழுதியவர்களும் இருக்கிறார்கள். குறைவு, வேறு ஒன்றும் இல்லை, இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கி ஆளுகிறார்கள். 195 பேர் அந்த 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 பக்கம் இருக்கிறாங்க. அதனால் இந்தியா என்பது லாட்ரி சீட்டில் விழுந்த பரிசு பிராமணர்களுக்கு. இந்த இந்தியாவை உருவாக்கியது பிரித்தானிய பீரங்கிகள். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஐரோப்பிய வணிக காட்டுமிராண்டிகள் தங்கள் நாடுகளில் ஜனநாயகத்தை உருவாக்கி கொண்டு பேசிக்கொண்டு மற்ற நாடுகளில் காட்டுமிராண்டிகளாக வேட்டையாடினார்கள். பிரெஞ்சுக்காரனும் சரி, இங்கிலீஷ்காரனும் சரி, போர்ச்சுகீசியனும் சரி வேட்டையாடினான். நம்ம புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரனும் இங்கிலீஷ்காரனும் சண்டை போட்டுக்கிறான். தமிழனை எவன் அடிமைப்படுத்துறதுங்கிறதுல வேறு ஒன்றும் இல்லை. அவர்களுக்குள்ள ஜனநாயகம் பேசினார்கள். பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, ரெனாய்சன்ஸ், மறுமலர்ச்சி எல்லாம் பேசினார்கள். எனவே அவங்களெல்லாம் புரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அவன் நமக்கு அங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவன் நமக்கு மாடல் அல்லங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி போய் இதில் வெனிசுலாவில் ஒரு தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை கடத்தி கொண்டு வரானே ஒருத்தன், அது என்ன நாகரிகம்? அதுதான் ஐரோப்பிய நாகரிகம், அதுதான் வெள்ளைக்கார நாகரிகம், காட்டுமிராண்டித்தனம். 17-18 என்ன காட்டுமிராண்டிகள் இருந்தானோ அதனுடைய இன்றைய வெளிப்பாடு தான் அவன். அந்த பேர் என்ன, அமெரிக்கா ட்ரம்ப்பு, டொனால்டு ட்ரம்ப் என்பவன் 17-18ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய காட்டுமிராண்டிகள் எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணான்களோ அதை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பவன். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு தற்சார்போடு ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும். தமிழரிடையே உள்ள ஜாதி உயர்வு தாழ்வு, பாகுபாடு இதெல்லாம் நீக்கணும். சமத்துவமாக தமிழர்கள் வரணும். தமிழ் மொழியில் அயல்மொழி கலக்கக்கூடாது. மறைமலை அடிகளார் 1916 தொடங்கிய தனித்தமிழ் இயக்கம் மொழியில் மட்டுமல்ல, சமஸ்கிருத நீக்கம் மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தை தேவ பாடை என்று சொல்லி இருக்கிற அவனுக்கு அந்த பாடை கட்டுறதுக்கு அந்த மொழிக்கு அதுவும் சேர்த்து தான் மறைமலை அடிகள் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்துக்கு அந்த தேவ பாஷைக்கு தேவ பாடை கட்டுங்கப்பா, அதை நீக்கிட்டு தமிழில் எழுதுங்கடான்னு சொன்னார். அந்த மாதிரி நல்ல தமிழையும் வளர்ப்பதற்கும் தமிழ் தேசிய எழுச்சி இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பல இந்த தம்பி இப்போ தமிழம் தொலைக்காட்சி தம்பி பேசினார். இவங்கள்லாம் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு பேர் இன்றைக்கு பலர் இந்த கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன உணர்ச்சியோடு இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்த்தாயின் பிள்ளைகள் விழிப்புற்று எழுந்திருக்கக்கூடிய காலத்தில் அவர்களுக்கு மேலும் மேலும் விழிப்பூட்டக்கூடிய நூல்கள் பன்மை வழி மூலம் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் வாங்கி படியுங்கள், ஆதரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.